செலவு செய்யணும். அல்லேலூயா. இது ஆண்டவர் சொல்லி கொடுத்த விஷயம் தான், அவர் சொல்லாத விஷயம் அல்ல, சொல்லி கொடுத்த விஷயம் தான். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 11 13 வரைக்கும் வாசிங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம். எந்த ஒரு பட்டணத்திலயோ அல்ல கிராமத்திலயோ நீங்க பிரவேசிக்கும் போது அதுல தகுதியானவன் பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு அவர்களை ஊழியத்திற்கு அனுப்பும் போது சொல்லுகிறார், ஒரு பட்டணத்துக்குள்ளோ கிராமத்துள்ளோ நீங்க பிரவேசிக்கும் போது அங்கே பாத்திரமானவனை விசாரித்து கண்டுபிடிக்கின்றார். பாத்திரமானவனா என்ன? உங்களை தங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளத்தக்கவன் யாருன்னு கண்டுபிடிங்க. உங்களை உபசரிக்க கூடியவன் யாருன்னு கண்டுபிடிங்க. அப்படிப்பட்ட ஆளை கண்டுபிடிச்சு நீங்க அங்கிருந்து புறப்படுற வரைக்கும் அவனிடத்திலே தங்கி இருங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த வீடு பாத்திரமா இருந்தா நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது அந்த வீட்டை என்ன பண்ணுங்க? வாழ்த்துங்க. அந்த வீடு பாத்திரமா இருந்தா நீங்க சொன்ன வாழ்த்துதல் என்ன பண்ணும்? பலிக்கும். அபாத்திரமா இருந்தால் பலிக்காதுன்னு சொல்றார். அப்படின்னா நாம ஒரு ஊருக்குள்ள, ஊழியக்காரர்கள் ஒரு ஊருக்குள்ள போறதுக்கு முன்னவே, ஒரு பட்டணத்துக்குள்ள கிராமத்துக்குள்ளே போறதுக்கு முன்னவே அவர்களை ஆதரிக்கிற சிலரை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைப்பான். நம்புறீங்களா? நம்புறீங்களா? இதுவரைக்கும் நீங்க போகாத ஒரு பட்டணத்துக்கு, உங்களை அறிந்த ஒருவர் கூட இல்லாத ஒரு பட்டணத்துக்கோ கிராமத்துக்கோ நீங்க போனாலும் நம்மை ஊழியர்களை ஆதரிக்கிற தகுதியுள்ள பாத்திரமான ஆர்வம் உள்ள சிலரை அந்த பட்டணத்திலே கிராமத்திலே கர்த்தர் நிச்சயம் வச்சிருப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்காக முழுமையாக ஊழியம் செய்கிற நாங்கள் எதை பல பட்டணங்களிலே கிராமங்களிலே பார்த்திருக்கிறோம், அதை அனுபவித்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அந்த ஊழியக்காரர் தங்கள் பட்டணத்திலோ கிராமத்திலே வரும்போது அவர்களை தங்கள் வீட்டில் ஏற்றுக்கொண்டு தண்ணீர் கொடுக்கிற ஆண்டவர் சொன்னார், உங்களை ஏற்றுக்கொள்ளுவர். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 40 42 வரைக்கும். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என் ஊழியக்காரராகிய உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்புறம் தீர்க்கதரிசி என்ன நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசி என்ன நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமானாக உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை கொடுப்பான். என்னுடைய சேஷனாக உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற அதற்கான பலனை பெறுவான்றார். அதாவது என்ன சொல்ல கடைசி பாருங்க 42. என்னுடைய சேஷனாக உங்களுக்கு இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் அதன் பலனை அடையாமல் போகான். அல்லேலூயா. நீங்கள் சீஷன் என்ற பெயரிலோ நீதிமானாகவோ தீர்க்கதரிசியாகவோ நீங்கள் உங்களை எப்படி அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் அதற்கான பலனை நான் அவர்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்க ஒண்ணுமே இல்லை, தண்ணி தான் இருக்கு வீட்டுல, அதுல ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தானா அதுக்கான பலனை கூட நான் மறக்காம கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொண்டு உபசரிக்கிற ஆதரிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்றால், அவர்கள் தம்முடைய ஊழியக்காரருக்கு ஊழியம் செய்வதன் மூலம் அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்கள். கரங்களை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா?
ரோமன் 16ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்களேன். என் உடன் வேலையாட்களாகிய ஆக்கிலாவையும் வாழ்த்துங்கள். அவங்களுக்கு மைக்கு கொடுங்களேன். ஏன் ஒரு மைக்கு? ஏன்னா அது ரெக்கார்டிங்ல கரெக்டா கேட்கலைங்களா? மைக்ல வாசிங்க. அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கருத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாருக்கு உண்டான சபையார் நன்றி அறிந்துள்ளவராய் இருக்கிறார்கள். ஆக்கியலா பிரிஸ்கில்லாவை குறித்து புறஜாதியாரில் இருக்கிற சபையார் எல்லாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அவர்களை தன்னுடைய உடன் வேலையாட்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த ஆக்கியலா பிரிஸ்கில்லா ஆக்கியலா என்கிற இந்த தம்பதிகள் பவுலை தங்கள் வீட்டில் ஏற்றுக்கொண்டு தந்து வைத்து ஆதரித்து ஊழியத்திற்கு ஆதரவாக இருந்தார்கள். கொரிந்துவிலே ஆரம்பித்தார்கள், எபேசுவில் அதை செய்தார்கள். இன்னும் அவர்கள் ரோமாபுரிக்கு வந்திருந்த போதும் அவர் சபைக்கு ஊழியங்களுக்கு அவர்கள் ஆதரவாக இருந்தார்கள். பவுலுக்கு அநேக நேரத்துல தங்கள் கழுத்தை கூட கொடுத்தார்கள். அவர்கள் அப்படின்னா என்னன்னா, பவுலுக்காக அவ்வளவு சிரமங்களை சந்தித்தார்கள், அவ்வளவு பிரயாசப்பட்டார்கள். எங்க உயிரை கூட எடுத்துக்க, என் உயிரை கூட கொடுக்குறேன், பவுல் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க. அல்லேலூயா. எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, பவுல் ஊழியக்காரர் நல்லா இருக்கணும். அவர் நல்லா இருந்தா இன்னும் பல பட்டண கிராமங்களுக்கு போவார், பல தேசங்களுக்கு போய் சத்தியத்தை சொல்லுவார், பல ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணுவார், கர்த்தருடைய ராஜ்யத்தின் வேலையை செய்வார்கள் என்று சொல்லி ஊழியக்காரருக்காக எந்த ரிஸ்கையும் எடுக்கக்கூடிய விசுவாச தம்பதிகளாக அவர்கள் இருந்தார்கள். அதனாலதான் அவங்கள சொல்றார் என் உடன் வேலையாட்கள். அல்லேலூயா. என் உடன் வேலையாட்கள் என்ன அர்த்தம்? என் உடன் ஊழியர்கள். ஊழியக்காரருக்கு ஊழியத்துல உதவி செய்யறவங்க கூட யாருதான்? உடன் வேலையாட்கள் அல்லது உடன் ஊழியர்கள் தான். அல்லேலூயா. அப்படி பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய சபையாராக நீங்கள் ஊழியக்காரருக்கு உடன் ஊழியராக உடன் வேலையாட்களாக கர்த்தருக்கு ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். ஆமென். 13ஆம் வசனத்தை வாசிங்க. 13. மைக் உள்ளவங்க வாசிங்க தயவு செய்து. ஏன் வேண்டாம் வேண்டாம் சிஸ்டர், கடைசி வரைக்கும் நீங்க வாசிங்க. 13. ரோமர் 16:13. கர்த்தருக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கு தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாய் இருக்கிற ரூபையின் தாயை வாழ்த்துங்கள். பாருங்க, ரூபு என்கிற ஒரு விசுவாசியின் தாயார் ஊழியக்காரராகிய பவுலுக்கும் தாயாரா இருந்திருக்கிறாங்க. அப்படின்னு என்ன? பவுலை தன் மகனை போல பாவித்து ஊழியக்காரரை தன் மகனுக்கு செய்ய வேண்டிய அத்தனை நன்மைகளையும் அவருக்கும் செஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் ரூபியின் தாயாகிய எனக்கு தாயாகிய அவளுடைய தாயை வாழ்த்துங்கள் என்று அங்க பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஊழியக்காரருக்கு தாயாக ஊழியம் செய்ய வேண்டியவர்கள் சபையிலே தேவைப்படுகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் ஒரு பட்டணத்துல ஊழியம் செய்தேன், பவான் என்ற பட்டணத்துல. அந்த பட்டணத்துல எனக்கு சில தாயாரை கர்த்தர் கொடுத்தான். அல்லேலூயா. அதுல ஒருத்தவங்க, அவங்க பேபி மோசஸ்ன்னு ஒரு ஆசிரியர் இருந்தார். அவங்க மிஸ்ஸஸ் அம்மா. அவங்க 2 பேரும் எனக்கு தாயா தகப்பனா இருந்து என்னை ஆதரித்து போஷித்து ஆதரித்தார்கள். அல்லேலூயா. நான் ஒரு ரூம்ல தங்கி இருந்தேன், 400 ரூபா வாடகை உள்ள ரூம்ல. பசி, அவங்க சொல்லிட்டாங்க, எப்ப பசி, சாப்பிட காசு இல்லை, வழி இல்லைன்னா உங்களுக்கு யோசிக்க கூடாது, பட்னி கிடக்க கூடாது, நேரம் நம்ம வீட்டுக்கு வரணும், என்ன இருக்கோ சாப்பிட்டு போங்க. அல்லேலூயா. நீங்க எங்க பிள்ளைல ஒருத்தவங்க உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வர உணர்வுல வாங்கன்னு சொல்லி வச்சாங்க. எப்ப எனக்கு பசி இருந்தாலும் சாப்பிட வழி இல்லைன்னா நேரம் புறப்பட்டு போய் உரிமையா சாப்பிட்டு வரும். அல்லேலூயா. இன்னொருத்தவங்க இருந்தாங்க, சந்திர அம்மான்னு ஒரு அம்மா, அவங்க பேரு. அவங்க மகன் சிஎஸ்ஐ ஆயரா இருக்காங்க. அந்த அம்மா அருமையான தாயார். அவங்களும், எப்பா என் பிள்ளையில நீ ஒரு பிள்ளை, ஊழியக்கார பிள்ளை, நீ பசியில பட்டினி இருக்கிறது எங்களால பார்க்க முடியாது,
எப்போ உனக்கு பசிச்சாலும் அம்மா இருக்கிற நீ வீட்டுக்கு நேரா வந்து இருக்கிறத சாப்பிட்டுட்டு இருப்போம். அல்லேலூயா. இப்படியெல்லாம் இன்னும் சிலரை அருமையான ஆக்கிலா பிரிசிலா போல ஒரு குடும்பத்தை அந்த பவானி பட்டணத்துல வைத்தார். அவர் பேரு ராஜா சந்திரகுமார், அக்கா பேரு மேரி கலைமணி. அவங்க வந்து பவுலுக்கு எப்படி ஆக்கிலா பிரிசிலா இருந்தாங்களோ அப்படி எங்களுக்கு எங்கள் ஊழியத்துல அவ்வளவு ஆதரவா இருந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு எங்களுக்கு ஆகிலா பிரிசிலா மாதிரி எங்க ஹவுஸ் ஓனரே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி அவர்கள் எங்களை நேசிக்கிற ஊழியத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள். அவங்க எங்களுக்கு ஓனராகவும் இருந்தாலும் எங்களை நேசிக்கிற எங்கள் சகோதர சகோதரியாவும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால அப்படியா பாஸ்டர், அப்படின்னா நீங்க வாடகை கூட கொடுக்க தேவையில்லை, விட்டுடுவாங்கன்னு என்ன பண்ணக்கூடாது, யோசிக்க கூடாது. அந்த மாதிரி நான் நினைச்சேன்னா என்ன மாதிரி அநியாயக்காரன் யாருமே இருக்கக்கூடாது. இது வரைக்கும் இந்த 4 வருஷம் ஆகும் போது 1 மாசம் கூட வாடகை கொடுக்காம இருந்ததே இல்லை. கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். கூடுமான வரைக்கும் அவங்கள கஷ்டப்படுத்தாதபடி 5ஆம் தேதிக்குள்ளே வாடகை கொடுக்க நான் ரொம்ப பிரயாசப்படுவேன். அல்லேலோ. ஏன்னா அவங்க என்னுடைய சகோதரராகவும் இருக்கிறாங்க. அதுக்கு அவங்கள நான் இன்னும் கூட அதிக நேசித்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய நியாயத்தை சரியான காலத்துல செய்யணுன்ற உணர்வோடு கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் ஊழியம். ஆக்கிலா பிரிசிலா போல ஊழியக்காரருக்காக பிரயாசப்படுவது ஊழியம். ரூபின் தாயை போல ஊழியக்காரரை தன் பிள்ளைகளை போல ஆதரிப்பது என்னது? ஊழியம். இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்ய வேண்டிய ஆக்கிலா பிரிசிலாக்கள், ரூபின் தாய்கள், இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சகோதரிகளைப் போல சகோதரிகள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். அடுத்து 2 கொரிந்தியர் 11:8-9 வாசிங்க. அதுக்கு முன்ன 1 கொரிந்தியர் 9:11 வாசிக்கிறேங்க. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? அல்லேலூயா. பெரிய காரியமே இல்லைன்னு அர்த்தம். என்ன சொல்ல வர்றாருன்னா, கொரிந்து சபையாரை பார்த்து அதான் வாசித்தீங்க. என்னம்மா நீங்களே தனியா டிசைட் பண்ணிட்டீங்களா? இல்ல அடுத்து நான் சொல்லும் போது இது விலங்கு கொடுத்துட்டு பிறகு வாசிங்க. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 9:11 சொல்றார், நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்களிடத்தில் சரீர நன்மைகளை அறுத்தா அது பெரிய காரியமா? நாங்கள் உங்களுக்கு பரலோக ரகசியங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறோம், பரலோகம் போக வழியை காட்டுகிறோம், பரிசுத்தமாய் வாழ ஆலோசனை கொடுக்கிறோம், கர்த்தர்களை சிறப்படுத்துகிறோம். எவ்வளோ ஞான நன்மைகளை நாங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்க உங்களிடத்துல கவனிக்கணும், பிளீஸ் கவனிக்கணும். உங்களுக்கு சரீர நன்மைகளை உங்களிடத்துல அறுவடை செய்தால் அது பெரிய காரியம். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு நாங்க ஆவிக்குரிய நன்மையை செய்திருக்க உங்ககிட்ட சரீர பிரகாரமான பணமோ பொருளோ ஆகாரமோ உங்ககிட்ட நாங்கள் பெற்றுக்கொள்வது பெரிய காரியமான்னு கேட்கிறார் பவுல். பெரிய காரியமா சின்ன சாதாரண காரியமா? நீங்க தான் சொல்லணும். இல்ல நீங்க எங்களுக்கு கொடுக்கறதோட நாங்க உங்களுக்கு கொடுக்கறது பெரிய விஷயம் தான் அப்படி சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆவிக்குரிய நன்மைக்கு மேல அவர்கள் கொடுக்கிற சரீர நன்மைகள் கிடையாது. ஆமென். நீங்கள் எத்தனை லட்சம் கோடி கொடுத்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு மேலாக ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை நீங்கள் ஊழியத்திற்கு கொட்டி கொடுத்தாலும் அதை விட பெரிய விஷயங்களை நாங்க உங்களுக்கு என்ன பண்றோம்? வேதத்தை உங்களுக்கு கொடுக்கிறோம். அதனால ஊழியக்காரருக்கு கொடுப்பதை நாம பெருசா என்ன பண்ணக்கூடாது. நான் இல்லைன்னா அவரு கிடையாது, நான் இல்லைன்னா அவங்க வீட்டுல ஊழியக்கார வீட்டுல அடுப்பு எரியாது, நான் இல்லைன்னா அவர் சோகா கார்ல சுத்துவாரா, நல்லா வெளுப்பா சட்டை போடுவாரா, நாங்க இல்லைன்னா அவரு நல்லா சாப்பிடுவாரா, அப்படி என்ன பண்ணக்கூடாது நினைக்கவே. நான் கொடுத்ததான் ஊழியக்கார் வாழறார், நான் கொடுத்ததான் சபை நடக்குது, நான் கொடுக்கலன்னா அவ்வளவுதான் அப்படி நினைச்சோம்னா அதுக்கு பேர் என்ன இல்லை? ஊழியம் அல்ல. அல்லேலூயா. அப்படி நினைப்பது ஒரு மெச்சிக்கொள்ளத்தக்க காரியமும் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் ஊழியத்தை தாங்கிறதுக்கு நமக்கு கொடுக்கிற வாய்ப்பு அது. ஆமென். அது ஒரு கிருபை.
ஆமென். நம்புறீங்களா? ஊழியத்துக்கு கொடுக்கறது ஒரு கிருபை தான். அந்த கிருபை நிறைவேற கிடையாது. ஸ்தோத்திரம். ஏன்னா ஆஹ் அது ஒரு ஊழியம். நீங்க கொடுப்பதின் மூலம் தமக்கு ஊழியம் செய்வதற்கு தேவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், அவ்வளவுதான். அல்லேலூயா. நாங்களும் கர்த்தருக்கு கொடுப்பதன் மூலமாய் ஒரு ஊழியத்தை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி விசுவாசிக்கணும். ஆமென். அப்படி விசுவாசி கொடுத்தால் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். 2 கொரிந்தியர் 11:8-9 வாசிங்க. உங்களுக்கு ஊழியத்தின்படிக்கு மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொண்டுவிட்டேன். நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கதோனியாவில் இருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். அல்லேலூயா. எவ்விதத்திலேயும் போதும். பாருங்க, இங்க பவுல் வாசித்துட்டு இங்க என்ன கவனிக்கணும். தொடர்ந்து வாசித்துட்டே இருக்கக்கூடாது. பாருங்க, கொரிந்த சபையாருக்கு சொல்றாரு, உங்களுக்கு நான் ஊழியம் செய்ய மத்த சபைகளுக்கிட்ட சம்பளம் பெற்று அவர்களை கொள்ளையிட்ட. அவர் கொள்ளைதாரர் கிடையாது, கொள்ளையிடவும் இல்லை. இந்த மாதிரி வேதனையில பேசுற அளவுக்கு அந்த கொரிந்த சபையார் அவரை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. யாரு? பவுல இவ்வளவு வேதனையா பேசுற அளவுக்கு அவங்க அவ்வளவு காயப்படுத்திட்டாங்க அவரை. ஸ்தோத்திரம். ஒண்ணு, அவர் அப்போஸ்தலரா இல்லையான்ற சந்தேகத்துக்கு இடம் கொடுத்தாங்க, சந்தேகப்பட்டாங்க அவரை. ஏன் பவுலுக்கு நம்ம கொடுக்கணுமா? அவர் நமக்கு ஊழியம் செய்ததற்காக நம்ம திரும்ப எப்பவும் அவரை போஷிச்சுட்டே இருக்கணுமா? என்ன அவரு ரொம்ப எதிர்பார்க்கிறார்ன்ற மாதிரி, அப்படி ஒரு மாதிரியா அவர்கள் நினைத்தார்கள். பவுல் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. அப்படிப்பட்ட சுத்தமான மனசு உள்ள மக்களை பாரப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற, ஒரு அவசியமான நேரத்துல மட்டும் அவசியமான உதவி எதிர்பார்க்கக்கூடிய அந்த உத்தமமான ஊழியக்காரனை அவர்கள் வேதனைப்படுத்தி காயப்படுத்தி அந்த மாதிரி சொல்ல வச்சுட்டாங்க. அடுத்து சொல்ற 9ஆம் வசனத்துல, மக்கதோனியாவில இருந்து வந்த சபையார். ஸ்தோத்திரம். தெசலோனிக்கே, இந்த பிலிப்பி, இந்த மாதிரி சபையில இருந்து அங்கிருந்து வந்த மக்கள் என்ன பண்ணாங்க? சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். அல்லேலூயா. அதாவது கொரிந்துவில சுவிசேஷம் அறிவிப்பதற்கு, சபை ஸ்தாபிப்பதற்கு மக்கதோனிய நாட்டு சபைகள் பவுலுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆமென். அல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள், வடகிழக்கு மாநிலத்திலேயோ கர்நாடகாவிலேயோ அங்க இருக்கிற மிஷன் ஃபீல்ட தாங்கிறதுக்கு நீங்க ஐயாவை ஊழியத்தை தாங்குறீங்கல்ல, இது என்னது? அங்க சபைகளை ஸ்தாபிக்க சர்ச் ஆஃப் கிரேஸ் சபை மக்கள் என்ன பண்றாங்க? சம்பளம் கொடுக்கறாங்க. யாருக்கு? அங்க ஊழியம் செய்யற மக்கள். அப்போ ஊழியக்காரர் புதிய இடங்கள்ல போய் ஊழியங்களை ஸ்தாபிக்க ஏற்கனவே ஸ்தாபிக்கப்பட்ட மக்கள், சபை மக்கள் அவங்களுக்கு பணம் கொடுத்து, சம்பளம் கொடுத்து, ஆதரித்து அவங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றணும். ஆமென். புதிய இடத்துல போய் ஊழியம் செய்து சபையை ஸ்தாபிக்கிறவங்க அந்த ஊழியத்தை செய்யறாங்க. அவங்களை அனுப்பி பணத்தால தாங்குற நாம அதை தாங்குகிற ஊழியத்தை நாம் செய்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. அதே மாதிரி மக்கதோனியாவில இருந்து வந்து கொரிந்துவில வந்து கொடுத்துட்டு போன சகோதரர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்ப நாம போய் கூட சிலர் என்ன பண்ணணும்? தேடி போயிட்டு புதிய மக்கள் மத்தியில ஊழியம் செய்யறவங்களை தாங்க வேண்டிய ஊழியம் நாம செய்ய வேண்டி இருக்கிறது. ஆமென். இது எல்லாமே ஊழியம். அடுத்து பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வாசிங்க. பிலிப்பியர் 4:10. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். பாருங்க, இந்த பிலிப்பி சபையா, மக்கதோனிய நாட்டுல இருக்கிற பிலிப்பி சபை ஏற்கனவே அவரை மன மலர்ச்சியோடு என்ன பண்ணி இருக்கிறாங்க? அவர் ஆதரிச்சிருக்கிறாங்க. மறுபடியும் திரும்ப கூட பவுலுக்கு உதவி செய்யணும் என்ற ஒரு மகிழ்ச்சியை அவர்கள் யோசித்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அடுத்து 15ல இருந்து வாசிங்க 18 வரைக்கும். மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான்
தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் இரண்டொரு தரம் அனுப்பி இருக்கிறீர்கள். பாருங்க, அப்ப இந்த பிலிப்பி சபை மக்கள் பவுலுடைய சுவிசேஷ ஊழியத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க? புதிய இடங்கள்ல போயிட்டு சபைகளை ஸ்தாபிக்கிற தெசலோனிக்கு இன்னும் சில இடங்களிலே சபையை ஸ்தாபிக்கிற அந்த ஊழியத்திற்கு என்ன பண்ணிருக்கு? கொடுக்கல் வாங்கலாம் அவருக்கு கொடுத்து உதவி செஞ்சிருக்கிறாங்க. கொடுக்கல்லாம் அவங்களே கொடுக்கறது, வாங்கலாம் கொடுக்கலாம் நீங்களே கொடுக்கறது, வாங்கலாம் நாங்களே வாங்குறது. அல்லேலூயா. சில நேரம் நீங்களே கொடுக்கணும், நீங்க கொடுக்கலாம் நாங்களே வாங்க வேண்டி வரும். கூடுமான வரைக்கும் நாங்க கேட்டு வாங்காத நிலைமைக்கு நீங்க வச்சுக்கிட்டா நீங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. அல்லேலூயா. சில நேரம் என்னதான் செய்ய வேண்டியிருக்குது? கெட்டுதான் வாங்க வேண்டியிருக்கு. அப்படி இல்லாதபடி கர்த்தருடைய ஊழியத்தை புதிய இடங்களில சபைகளை ஸ்தாபிக்க, புதிய இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்க, புதிய மக்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு செல்வதற்கான ஊழியங்களை சபையார் தாங்குவீர்களானால் அதுவே நீங்கள் செய்கிற முதலாவது ஊழியமாக இருக்கும். ஆமென். கலாத்தியர் 6:6 வாசிங்க. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்கிறவன். உபதேசிக்கப்படுகிறது யாரு? யாருங்க உபதேசிக்கப்படுகிறது? நீங்க, உபதேசிக்கிறது நாங்க. உபதேசிக்கப்படுகிறவங்க என்ன செய்யணும்? உபதேசிக்கிறவங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற எல்லா நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்கணும். பழைய ஏற்பாட்டு ஊழியக்காரங்களுக்கு 10ல கண்டிப்பா 1% கொண்டு வந்து என்ன பண்ணிடணும்? கொடுத்துடணும். புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற எல்லா நன்மைகளும் பகிர்ந்து கொடுக்கணும். எப்படின்னா, உங்கள் திராணிக்கு தக்கதாகவும் கொடுக்கலாம், திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்கலாம். அளவே கிடையாது. ஸ்தோத்திரம். உற்சாகமா நீங்க கொடுக்கலாம். தர்ம சகாயத்துக்கு கொடுக்க வேண்டி இருந்தாலும் சரி, ஊழியத்துக்கு கொடுக்க வேண்டி இருந்தாலும் சரி, கட்டாயமா கொடுக்கவே வேண்டிய அவசியமே இல்லை. மனப்பூர்வமா கொடுக்கணும், மகிழ்ச்சியா கொடுக்கணும். உற்சாகமா கொடுக்கும்போது அதுல என்ன பண்றாரு? ஏழைகளுக்கு கொடுத்தாலும் சரி, ஊழியக்காரருக்கு கொடுத்தாலும் சரி, நாம் உண்மையான மனதோடு மகிழ்ச்சியாய் மனமலர்ச்சியாய் செய்யும் போது அது கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குரியதாய் நமக்கு மாறுகிறது. ஆமென். அப்ப சகல நன்மைகளிலும் கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் நன்மை கொடுக்கிறாரோ அந்த நன்மைகளிலே ஊழியக்காரர்களையும் எடுத்து ஆதரிக்க முன்வர வேண்டும். ஆமென். அப்படி செய்வது பேர் என்னது? ஊழியம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17-18. வாசிங்க. 5:17-18. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாய் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டையாக என்றும், வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்கிறதே. திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிற ஊழியக்காரர்கள் என்ன பண்ணணும்? மூப்பர்களை. மூப்பர்னா ஊழியர்னு அர்த்தம் அந்த இடத்துல. திருவசனத்தில் நன்றாக விசாரணை செய்கிற மூப்பர்களை, ஊழியர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை, உங்களுக்கு சத்தியத்தை கலப்பில்லாமல் போதிக்க, உள்ளபடியே போதிக்க, சத்தியத்தை நிதானமாய் பகுத்து போதிக்க பிரயாசப்படுகிற ஊழியக்காரர்களை எப்படி கனப்படுத்தணுமா? இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரரா எண்ணணும். நான் இதை சில டிக்ஷனரிஸ்ல கமெண்ட்ரிஸ்ல போய் படிச்சு பார்த்தேன். அதுல என்ன அர்த்தம் கொடுத்திருக்குன்னா, இரட்டிப்பான பணத்திற்கு, இரட்டிப்பான மரியாதையும் கொடுக்கணும், இரட்டிப்பான பணத்தையும் கொடுத்து தாங்கணும். அல்லேலூயா. பாத்திரர் என்ன பண்ணணும்? போர் அடிக்கிற மாட்டை வாயை கட்டுவாங்களா? என்னத்தை சாப்பிட்டு போகுது? அது போர் முடிச்சு சாப்பிட்டுருமா? இல்லை, கொஞ்சம் சாப்பிட்டு போர் அடிச்சுக்கிட்டே கொஞ்சம் வாய் கட்டுறதை என்ன பண்ணும்? சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். கட்டக்கூடாது. அதே மாதிரி வேலையால் தன் கூலிக்கு
பாத்திரனா. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்கள், நன்றாய் சத்தியத்தை போதிக்கிறவர்கள் இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரவான்களா இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள், சபையார் இரட்டிப்பா கனப்படுத்துகிற ஊழியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். இது வேத வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. தீத்து 3ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. நியாயசாஸ்திரியாகிய சேனாவுக்கும் அப்பல்லோவுக்கும் ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு அவர்களை ஜாக்கிரதையாய் விசாரித்து வழிவிட்டு அனுப்பு. நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். அல்லேலூயா. கிரேத்தா தீவில ஊழிய பொறுப்புக்கு வைக்கப்பட்ட தீத்துவுக்கு அந்த தீவில் இருக்கிற சபைகளை விசிட் பண்ண வந்த, பார்வையிட வந்த சேனாவுக்கும் அப்போலோவுக்கும் ஒரு குறை இல்லாதபடி பார்த்து அவங்க இருக்கிற வரைக்கும் நல்லா உபசரிச்சு அனுப்பு அப்படின்னு என்ன பண்றாரு பவுல் ஆலோசனை கொடுறாரு. தீத்து எங்கிருந்து உபசரிப்பாரு? தீத்து எங்கிருந்து உபசரிப்பாரு? அடுத்த வசனம் சொல்றார், நம்முடையவர்களும் கனியற்றவர்களா இராதபடி குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரியை செய்ய பழகட்டும். அப்படின்னா வந்திருக்கிற ஊழியக்காரங்களுக்கு அவங்கள போஷிக்க சொல்லி, அவங்களுக்கு சொல்லிக் கொடு, அவங்கள ஆதரிக்க சொல்லு, அவங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்ய சொல்லு. சபையார் அவர்களை உபசரிக்கும்படி, அவர்களை ஆதரிக்கும்படி, அவர்களை வேண்டியதை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளு. நற்கிரியை செய்ய பழக்கப்படுத்த அவங்கள. ஆமென். அல்லேலூயா. ஊழிய அதாவது சபையார் நற்கிரியை செய்ய பழகணும். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரு என்ன நினைக்கிறீர்கள்? ஊழியக்காரர்களுக்கு நன்மை செய்வதற்கு பழகணும். ஏழை எளிய அநாத திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நன்மை செய்ய பழகணும். விசுவாச குடும்பங்களுக்கு நன்மை செய்ய பழகணும். அவிசுவாச குடும்பத்துல கஷ்டப்படுறவங்களுக்கு நன்மை செய்ய பழகணும். ஆமென். அல்லேலூயா. அத முதல்ல எங்க ஆரம்பிக்கணும்? ஊழியருக்கு செய்வதில் ஆரம்பிக்கணும். ஆமென். அல்லேலூயா. நான் ஊழியக்காருக்கு மட்டும் கொடுக்கறத பத்தி பேசல, மற்றவருக்கும் கொடுக்கறதுக்கும் பழகணும். ஆமென். அல்லேலூயா. குறிப்பாக நம்ம ஊழியத்திற்கு கொடுக்கிற எதுக்கும் பேர் என்னவாயிடும்? ஊழியமாக மாறிவிடுகிறது. அல்லேலூயா. பிலேமோன் 1:7 வாசிங்க. சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். அல்லேலூயா. கொலோசே பட்டணத்துல இருந்து ஒரு ஐஸ்வர்யவானாகிய ஒரு விசுவாசி இந்த பிலேமோன், அவரும் அவங்க மனைவியும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் நேசித்தார்கள். விசுவாச மக்களையும் நேசிக்கிறவனா இருந்தாங்க. பரிசுத்தவான்கள் யாவரையும் நேசிக்கிறவனா இருந்தாங்க. ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் ஆனாலும் ஊழியக்காரர் ஆனாலும் தேவையுள்ளவர்களுக்கு நன்மை செய்து அவர்கள் இருதயங்களை என்ன பண்ணாங்க? வாசிங்க. பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே அன்பினாலே பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்கள் விசுவாச மக்கள் மேல அன்பு வைத்ததனாலே ஸ்தோத்திரம், அவர்கள் உள்ளங்களை இளைப்பாற பண்ணக்கூடிய ஒரு ஊழியத்தை பிலேமோன் அப்பியால் செய்ததாக நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியத்தை தாங்குற ஊழியத்தை செய்யணும். ஆமென். நீங்க எவ்வளவு செய்றீங்கன்றதல்ல, உங்ககிட்ட எவ்வளவு இருந்து நீங்க எவ்வளவு செய்றீங்கன்னா கர்த்தர் பார்ப்பார். இவர் 1000 ரூபாய் கொடுக்குறாருன்னா அவரு 1000 ரூபாய் கொடுக்கணும் அவசியமே இல்லை. இவர் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு 1000 ரூபாய் கொடுக்குறார், அவர் 7000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு அவசியம். அவர் கொடுக்க விருப்பப்பட்டா கொடுக்கலாம். ஆனா 50,000 ரூபாய் வாங்குறவர் கொடுக்குற அதே அளவுதான் நான் கொடுக்குன்ற கட்டாயம் அல்ல. கர்த்தர் எதுல இருந்து பார்ப்பாரு? இன்னும் 50,000 இவன் கொடுத்தா அதே அளவுக்கு அவன் கொடுக்கல அப்படின்னு பார்ப்பாரா? அவங்க வருமானம் என்ன, அவங்க சோர்ஸ் என்ன, அவங்களுக்கு கொடுக்கறது யாரு? எங்க உங்களுக்கு 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 வருகிற எந்த ஆசீர்வாதமானும் கொடுக்கறது யாரு? அவர் எப்படி பார்ப்பாரு? நான் இவனுக்கு என்ன கொடுத்துருக்கிறேன், அவன் திரும்ப ஊழியத்துக்கு என்ன கொடுக்குறான், அப்படித்தானே பார்ப்பாரு. சொல்லுங்க. அவர் நமக்கு எவ்வளவு, ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு கொடுத்துருக்கிறாரோ அது அவருக்கு தெரியும். அதுல இருந்து நம்ம கொடுக்கறத வச்சு அவர் கொடுத்ததுல இருந்து நம்ம நிறைய கொடுக்குறோமா, கஞ்சத்தனமா கொடுக்குறோமா, லோபத்தனமா கொடுக்குறோமான்னு யாருக்கு தெரியும்?
அப்ப யாருக்கிட்ட வாங்கி யாரு கொடுக்குறோம்? நமக்கு கொடுத்தவருக்கே கஞ்சத்தனமா கொடுக்கலாமா? சொல்லுங்க. நமக்கு யாரு கொடுத்தாரோ அவரு கொடுத்ததை அப்படியே முழுசும் கேட்கல. கொடுடா, ஊழியத்துக்கு என்னோட ஊழியத்தை தாங்கு, நான் உனக்கு கொடுத்தல இருந்து என்னோட ஊழியக்காரனு கொடுன்றேன். அவர்கிட்ட வாங்கின நாம அவருக்கு ஊழியருக்கு கொடுக்கறது மூலமா ஊழியம் செய்யற நாம கர்த்தர்கிட்ட நிறைய வாங்கிட்டு நியாயமா கொடுக்க வேண்டிய அளவு கொடுக்காம கஞ்சத்தனமா பிசுனாரித்தனமா லோபத்தனமா கொடுத்தோம்னா கர்த்தர் என்ன செய்வாரு? கர்த்தர் என்ன செய்யறாரு? என்ன செய்வார்? அடுத்து நமக்கு கொடுக்கறதுல கைய வைக்க வேண்டி வரும். என்ன என்ன பண்ணுவாரு? எனக்கு கொடுக்கறதுல நீ கைய வச்சா உனக்கு கொடுக்கறதுல நான் கைய வைக்க வேண்டி வரும்னு அவர் முடிவு வைக்க வேண்டிய வரலாமா வராதா? அல்லேலூயா. அப்படிப்பட்ட சோதனை எல்லாம் ஆண்டவருக்கு உண்டாக்கி விட்டுறாதீங்க, அது நமக்கு வேதனையாய் மாறி போய்விடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஊழியம் செய்கிற நாங்களே பல ஊழியத்தை தாங்குறோம். எங்களை மக்கள் ஆதரிக்க வேண்டி இருக்கிறது. நாங்களும் கர்த்தருடைய பிள்ளையுடைய ஆதரவால தான் நாங்களும் ஊழியத்துக்கு அழைக்கிறவர்கள் கொடுக்கிற ஆதரவினாலும் நன்மையினாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுக்கிற நன்மையினாலும் தான் நாங்களும் பிழைக்கிறோம். அப்படி பிழைச்சுக்கிட்டு இருந்தாலும் நாங்களே உங்ககிட்ட வாங்கி பிழைச்சாலும் நாங்களும் சில ஊழியரை தாங்குற வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. காரணம்னா அது எக்ஸ்ட்ரா ஊழியன்னே வச்சுக்கலாம். அது கர்த்தருக்கு ஊழியமும் செஞ்சுக்கிட்டு அதுல வர வருமானத்தையும் சிலருக்கு ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கேட்ட பிள்ளைகளுக்கும் கஷ்டப்படுற ஊழியர்களுக்கும் எங்களால முடிஞ்ச வரைக்கும் உற்சாகமா பகிர்ந்து கொடுக்குறோன்னா அது என்ன ஊழியம்? அது எக்ஸ்ட்ரா ஊழியம் மாதிரிதான் அது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியத்தை தாங்குகிற ஊழியத்தை செய்வதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நாங்கெல்லாம் இது வரைக்கும் அந்த ஊழியம் செய்யலன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒருவேளை செய்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இது ஊழியன்னு தெரியாம செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இதை ஊழியம் என்ற நினைப்போடு செய்யுங்கள். அல்லேலூயா. இன்னும் சரியா நம்ம செய்யலையே, நம்ம செய்ய வேண்டிய அளவுக்கு செய்யாம இருக்கிறோம்னு யோசித்தால் இனி இன்னும் நன்றாக செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அடுத்த ஊழியம், கர்த்தருடைய பிள்ளைகள் சபையார் செய்ய வேண்டிய அடுத்த ஊழியம் வாசிங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஸ்தேவான் யாருன்னா பந்தி விசாரணை செய்ய நியமிக்கப்பட்ட அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட 7 விசுவாசிகளில் அவனும் ஒருவன். பந்தி விசாரணை செய்கிற விசுவாசிகளில் அந்த 7 பேரில் ஒருவன் தான் அந்த ஸ்தேவான். அவர் என்ன பண்ணாரு? விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய். சாதாரண அற்புத அடையாளங்களா பெரிய அற்புத அடையாளங்களா? 2:43 அப்போஸ்தலர்கள் செய்த பெரிய அற்புத அடையாளங்களை பத்தி இருக்குது. 6:8 விசுவாசி செய்த பெரிய அற்புத அடையாளங்களை பத்தி இருக்குது. அல்லேலூயா. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா வசனத்தின்படி சத்தியத்தின்படி சொல்றேன், நாங்க செய்வதற்கு இணையான பெரிய அற்புத அடையாளங்களை உங்களாலையும் செய்ய முடியும். அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா தப்பும் இல்லை, பாவமும் இல்லை, மீறுதலும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட நீங்க கேட்கலாம், ஆண்டவரை பெரிய அற்புத அடையாளங்களை செய்து உங்களுடைய நாமத்தை வெளிப்படுத்தி அநேகரை உங்ககிட்ட கொண்டு வரக்கூடிய அந்த கிருபை வல்லமை வரும் எனக்கு கொடுங்கன்னு நீங்க தாராளமா கேட்கலாம். நீங்கள் பெரிய அற்புத அடையாளங்களை செய்யலாம். அல்லேலூயா. பேய் ஓட்டக்கூடிய கிருபையை வரத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தான்னா எங்களுக்கு போன் போட்டுலாம் கூப்பிடாதீங்க, நீங்களே ஓட்டுங்க. அல்லேலூயா. பேய ஓட்டிட்டு பேய் ஓட்ட போட்ட ஆளை இங்க ஓட்டிட்டு வந்துருங்க. ஆமென். செய்யலாம செய்யக்கூடாதா? யாருக்காவது உடம்பு செய்யலாம் உடனே 2 மணிக்கு ஊழியக்காரருக்கு போன் போடுறது. சில ஊழியக்காரங்க அதை விரும்புறாங்க. நாங்கெல்லாம் யாரு? ஆளுனால் எங்களை மீறி நீங்க ஒண்ணு செஞ்சிடவே கூடாது, உங்களுக்கு ஒண்ணும் செய்யவே தெரியாது, உங்களால முடியவும் முடியாது, அப்படி செய்யறது பாவம், ஆகம விதிகளை மீறி விடுவீர்கள். அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது? நீங்களாம் பேய் ஓட்டவே அதுக்குதான் நாங்க எங்களை வச்சிருக்க கர்த்தர் சொன்னாங்கன்னா அவங்க செய்யறதுக்கு பேர் ஊழியம் இல்லை, அது நம்பர் 1 பிசினஸ். அல்லேலூயா. இன்னைக்கு இதெல்லாம் தெரியாத விசுவாசிகள் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு என்று ஓடுகிறார்கள்.
யாரை பார்த்தாலும் தலையை கொடுத்துட்றாங்க, ஐயா என்னை ஆசீர்வதிங்க, இருக்கட்டும் சரி. இதை விரும்புற ஆட்களும் இருக்கிறாங்க, ஊழியக்காரன்ற பேருவில அது இருந்துட்டு போட்டோம். ரொம்ப நான் அதெல்லாம் எங்க ஊழியக்காரங்க மீட்டிங்ல பேசிக்கிறேன். சரி, இப்போ நல்ல கவனிங்க. விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவர்களாய் நீங்கள் அற்புத அடையாளங்களை செய்ய முடியும். அடுத்து தொடர்ந்து 9வது வசனத்திலிருந்து 53வது வசனம் வரைக்கும், 7ஆம் அதிகாரம் 53 வரைக்கும் பாத்தீங்கன்னா, அங்கே சில குரூப் மக்களோடு முதலாவது அவர்கள் இவன் கூட தர்க்கிக்கிறாங்க. யாரு கூட? ஸ்தேவான் கூட. ஆனாலும் அவன் பேசின ஞானத்தையும் ஆவியும் அவர்களை எதிர்த்து நிற்க முடியல. ஒரு விசுவாசிக்கு எப்பேற்பட்டாலும் எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு பேசக்கூடிய ஞானத்தையும் ஆவியும் கர்த்தர் அன்னைக்கு கொடுத்தார்னா, என்னைக்கும் மாறாத அந்த கர்த்தர் என்னைக்கு உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நிச்சயம் கொடுப்பார். நீங்க கேட்கலாம், கேட்கறது தப்பும் கிடையாது. ஆமென், அல்லேலூயா. அன்னைக்கு ஸ்தேவான் அப்போஸ்தலர்கள் எவ்வளவு பெரிய பிரசங்கம் பண்ணாங்களோ அதுக்கு இணையான ஒரு நீண்ட பிரசங்கத்தை 7ஆம் அதிகாரத்துல ஒரு பந்தி விசாரணை செய்கிற விசுவாசியால செய்ய முடிஞ்சது. உங்களால முடியுமா? முடியாதா? சொந்தமா முடியாது. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாரானால், அந்த ஞானத்தை கிருபையை தருவாரானால், போதிக்கிற வரத்தை கொடுப்பாரானால், உங்களால இன்னைக்கும் அதை செய்ய முடியும். எங்களுக்கு இணையான பிரசங்கத்தை உங்களாலே செய்ய முடியும். அல்லேலூயா. அப்படி செய்வது பாவம் அல்ல. ஸ்தோத்திரம். ஆண்டவரை அறியாத மக்களுக்கு போயிட்டு ஆண்டுடைய வார்த்தையை தனித்தனியாகவும் சொல்லலாம், கும்பலா இருக்கிற மக்களுக்கும் போய் சொல்லலாம், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லலாம். ஊழியக்காரர்கள் அனுமதிப்பார்கள். ஆனால் நீங்கள் சபையில் கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம். அது தவறும் கிடையாது. அல்லேலூயா. காரணம், இந்த விதமான ஊழியத்தை கூட செய்யக்கூடிய கிருபை உள்ள மக்களை கர்த்தர் சபையில் வைக்கிறார். எல்லாரையும் அப்படி மாத்துவார்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு எப்படிப்பட்ட கிருபைகளை தருவார், நீங்க வாஞ்சியோட கேட்கணும் அதை கர்த்தர்கிட்ட. ஆமென். அடுத்து பாருங்க, பெரிய அற்புத அடையாளம் செய்யறான், பெரிய பிரசங்கத்தை செய்யறான். அது 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 8:4. பாருங்க, எருசலேமிலே உண்டான உபத்திரவ காலத்துல பல தேசங்களுக்கு சிதறி போன விசுவாச மக்கள் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்ப சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய ஊழியத்தை நீங்கள் செய்ய கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். செய்யலாமா, செய்யக்கூடாதா? தாராளமா செய்யலாம். 5 வாசிங்க. 5. அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே உண்டாயிற்று. பாருங்க, பிலிப்பு யாரு? அந்த பந்தி விசாரணை செய்ய எருசலேம் சபையில் ஏற்படுத்தப்பட்டாங்களே விசுவாசிகள் 7 பேரு. அதுல இன்னொரு விசுவாசி தான் யாரு? இந்த பிலிப்பு. இந்த பிலிப்பு சமாரியாவுக்களை இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். விசுவாசிகள் சுவிசேஷத்தை தெளிவாக சொல்லக்கூடிய கிருபை பெற்றவர்களாக வேண்டும். ஆமென். கர்த்தர்கிட்ட கேளுங்க அந்த ஞானத்தை. ஆண்டவரே, உங்க சுவிசேஷத்தை நான் தெளிவா சொல்லணும் ஆண்டவரே. ஆமென். சொல்ல வைப்பாரா, வைக்க மாட்டாரா? நிச்சயமா செய்வார் கர்த்தர். அங்க போய் பிரசங்கம் பண்றான். அவன் ஒரு விசுவாசியா இருந்த போதிலும் பெரிய அற்புத அடையாளம், அநேக அற்புதங்களை செய்யறான், பேய்களை துரத்துறான், திமிர்காரெல்லாம் எடுத்து விட்டுறான். 12ஆம் வசனத்துல பார்த்தா அவனுடைய ஊழியத்துல நடந்த காரியம். 12ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் கிறிஸ்துவின் நாம, இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு அடுத்தவைகளை குறித்து என்ன பண்ணியிருக்கிறாங்க? தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி உங்களை எத்தனை பேருக்கு ஓரளவுக்கு தெளிவா தெரியும்? கையை வைத்துங்க பார்க்கலாம். தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு அடுத்தவளை பத்தி தெரியுமா? பைபிளை ஒழுங்கா படிக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து மற்றவர்கள் போய் தெளிவா சொல்லணும்னா விசுவாசிகள் என்ன பண்ணணும்? தேவத உதவத்தனே எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவானா?
பைபிளை ஒழுங்கா ரெகுலரா படிக்கணும். புதிய ஏற்பாடு குறிப்பா இயேசு கிறிஸ்துவை குறித்து படிக்கணும், ரட்சிப்பை குறித்து படிக்கணும், நியாய தீர்ப்பை குறித்து படிக்கணும், பரலோகத்தை குறித்து படிக்கணும், வருகை குறித்து படிக்கணும். ஆமென். அடுத்து சபையில பிரசங்கம் பண்ணப்படும் போது தெளிவா ஷார்ப்பா கவனிக்கணும். இந்த 2 விஷயத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு தான் அப்படிப்பட்ட ஞானத்தை கிருபையை கர்த்தர் தருவார். ஆமென். அல்லேலூயா. அதனால பிலிப்பு போல இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு போய் அவரை பிரசங்கிக்கக்கூடிய, அற்புத அடையாளம் செய்தவர்கள் விடுவிக்கக்கூடிய, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி சபைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த வரங்களை கர்த்தரிடத்துல கிருபையை கேளுங்க. உங்களில் சிலரை இதை செய்ய வைப்பதற்கு இன்றைக்கும் கர்த்தர் வல்லவராய் இருப்பார். இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வதற்கு சபை ஆயத்தமாக வேண்டும். ஆமென். அடுத்து அப்போஸ்தலர் 11:19-21 வரை. எழுப்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். ஸ்தோத்திரம். எருசலேமில வந்த உபத்திரவத்தின் நிமித்தம் பல நாடுகளில் சிதறி போன மக்கள், பல தேசங்களுக்கு போனவர்கள் சிலர் எங்க வராங்க? அந்தியோகியாவுக்கு சிரேனே பட்டணத்தாரும் சீப்புரு தீவை சேர்ந்த விசுவாசிகளும் அங்க வராங்க. அந்திய பட்டணத்துக்கு வராங்க. அங்க வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறார்கள். 21ஆம் வசனத்தை வாசிங்க திரும்ப. கர்த்தருடைய கரம் அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அல்லேலூயா. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அப்ப சுவிசேஷத்தை கொண்டு போய் மக்களுக்கு அறிவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு கூட யாருடைய கரம் இருக்குது? கர்த்தருடைய கரம் இருக்கும். அவர்கள் சொல்லுகிற சத்தியத்தை கேட்கும்படி ஜனங்களுடைய இருதயங்களை கர்த்தர் திறந்து அவர்கள் எல்லாம் விசுவாசத்துக்குள்ள வர, சபையாக மாற கர்த்தர் நிச்சயம் கிரியை செய்வார். அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகள் செய்ய வேண்டிய இன்னொரு ஊழியம் சபைகளை ஸ்தாபிக்கிற ஊழியம். ஒண்ணு அற்புத அடையாளங்களோடு சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியம். அப்படி அறிவித்து சபைகளை ஸ்தாபிக்கிற ஊழியத்தை செய்யலாம். ஆமென். திருநெல்வேலியில சில பகுதி ஜெபித்து, சில ஆண்டவர் ஏவுகிற சில பகுதிகளை குறித்து கொண்டு ஒரு 4 பேர் 5 பேர் நீங்க டீமா போய் கூட என்ன பண்ணலாம்? அங்க சுவிசேஷத்தை சொல்லலாம். திரும்ப திரும்ப போய் மக்களை சந்திக்கலாம். அங்க ஒப்பு கொடுக்கிற மக்களை வச்சு அங்கே ஒரு சபையை உருவாக்கி விட முடியும். ஆமென். கிளை சபைகளை ஸ்தாபிக்கிற ஊழியத்தை விசுவாசிகள் நிச்சயமாய் செய்ய முடியும். அதற்காகவும் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அடுத்து போதிக்கிற ஒரு ஊழியத்தை கூட கர்த்தர் கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24 இருந்து வாசிங்க. அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியமானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பொல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியின் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதனம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். எங்க அப்போல்லோன்னு ஒரு மனுஷனை பத்தி 24 இருந்து பாக்குறான். யாரு? சாதுரியவான். யாரவன்? எந்த சகல ஞானம் உள்ளவன். அடுத்து வேதாகமங்களில் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் பழைய ஏற்பாட்டு ஸ்காலர், அவன் பண்டிதன். அடுத்து ஆவில அனலுள்ள பிரசங்கியார். அவன் என்ன பண்ணான்? திட்டமாய் போதிக்கப்பட்டவன். பழைய ஏற்பாடு சரியாய் போதிக்கப்பட்டு கற்றுக்கொண்டவன். இவன் ஜெபாலயத்துல பிரசங்கிக்கிறான். அந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லா போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல அவன் பிரசங்கத்தெல்லாம் கேட்டுட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் எங்க வீட்டுக்கு வர முடியுமான்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அவருக்கு நல்ல ஒரு விருந்தை கொடுத்து அழகா உட்கார வச்சு அவருக்கு என்ன செய்யறாங்க? அவனே யாரு?
அவன் யாரு? பழைய ஏற்பாட்டு பண்டிதன், ஆவியில அனலுள்ள பிரசங்கி. அப்பேற்பட்டாலும் கூட்டு உட்கார வச்சு தேவனுடைய மார்க்கத்தை இன்னும் அதிக திட்டமாய் விலைக்கு காண்பித்தார்கள். விலைக்கு காண்பித்தவங்க யாரு? ஊழியக்கார விசுவாசியா? விசுவாசிகள். கணவன் மனைவி விசுவாசி. அவங்க அதிக திட்டம். அப்படின்னா நீ போதிக்கிறல பழைய ஏற்பாட்டுல இருந்து அதுக்கான உண்மையான அர்த்தம் எது தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அதுக்கெல்லாம் முடிவா இருக்கிற அர்த்தம். அதுதான். அல்லேலூயா. வா, இதுக்கு அதுக்கு எப்படி சம்பந்தம் சொல்றேன்னு அவ்வளவு நேர்த்தியாய் அவனுக்கு விலைக்கு காண்பித்து அவனை விசுவாசியை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. கரங்களை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஒரு பழைய ஏற்பாட்டு யூதன் பண்டிதனை கிறிஸ்தவனா மாத்திட்டாங்க. மாத்தினது யாரு? அவிசுவாசிகளா? விசுவாசிகள். ஆமென். ஒரு கர்த்தர் ஒரு விசுவாசியை கொண்டு கூட பெரிய மந்திரவாதியை மனந்தர்ம பண்ண முடியும். சீமோனை பிலிப்பு கொண்டு மனந்தர்ம பண்ணாரா இல்லையா கர்த்தர்? சொல்லுங்க. பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு பெரிய பண்டிதர், மத போதகர்கள், பெரிய மத பண்டிதர்களை கூட என்ன பண்ண முடியும்? யூத மத பண்டிதர் வேற எந்த மத பண்டிதரையும் கூட கூட்டு உட்கார வச்சு அழகா கிறிஸ்தவரா மாத்திர முடியும். அப்படி உங்களை கர்த்தர் பயன்படுத்த முடியும். அப்படி உங்களை பயன்படுத்தணும் நீங்க தான் கர்த்தர்கிட்ட கேட்கணும். ஆமென். அல்லேலூயா. கேட்கலாமா? கேட்க கூடாதா? கேட்டு பாருங்க, கர்த்தர் கொடுப்பார் நிச்சயமாக. அடுத்து 11ஆம் அதிகாரம் 22 இருந்து வாசிங்க. அப்போஸ்தலர் 11:22 இருந்து. எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிச்சு. சரி, இப்போ அந்த அந்தியோகியாவில விசுவாசிகள் ஒரு சபையை ஸ்தாபிச்சாங்கல்ல புதுசா. அந்த சபையை நடத்த எருசலேமில் இருந்த அப்போஸ்தலர்கள் ஒரு முழு நேரம் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பாஸ்டரை அனுப்பல, ஒரு தீர்க்கதரிசி அனுப்பல, ஒரு சுவிசேஷகர் அனுப்பல, ஒரு மேய்ப்பரை அனுப்பல, ஒரு போதகரை அனுப்பல. அவங்க யாரை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சாங்கன்னா ஒரு விசுவாசி, பர்னபா என்கிற ஒரு விசுவாசியை செலக்ட் பண்ணி மூப்பர்களும் அப்போஸ்தலரும் என்ன பண்றாங்க? சபையார் அந்த சபையை நடத்த அனுப்புறாங்க. ஸ்தோத்திரம். இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்? ஒரு விசுவாசி கூட சபையை நடத்த முடியும், சபையை ஸ்தாபிக்க முடியும், சபையை நடத்தவும் முடியும். எங்க ஆட்கள் அதை சொல்லுவாங்க, நாங்க செய்யறதா சபை முடியும், சபையை எங்களை கொண்டுதான் கர்த்தர் நடத்துறாரு, நாங்க தான் சபையை ஸ்தாபிக்க முடியும், நாங்க தான் சபையை நடத்த முடியும், நாங்க தான் சபை ஊழியம் செய்ய முடியுங்க, வேற யாரும் செய்ய முடியாதுன்னு சொல்லுகிற சில பண்டிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பெயர் நூதன பண்டிதர்கள். அல்லேலூயா. சரி, இருந்துட்டு போகுது. ஆனா இங்க வசனம் சொல்லுது, விசுவாசிகள் ஊழியக்காருக்கு இணையான அற்புத அடையாளங்களை செய்ய முடியும், ஊழியக்காருக்கு இணையாக சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும், ஊழியக்காரர்களைப் போலவே சபையை ஸ்தாபிக்க முடியும், ஊழியக்காரர்களைப் போலவே சபையை நடத்த முடியும்னு இருக்கா இல்லையா? இது யாரு? பர்னபான்ற விசுவாசி அனுப்புறாங்க. எல்லா விசுவாசியும் சபையை நடத்த அனுப்ப முடியுமா? அனுப்புனா என்ன ஆகும்? 3 நாள்ல மூடு விழா பண்ண வேண்டியது. புரியுதா? எல்லா விசுவாசியும் சபையை நடத்த விட்டா என்ன ஆகும்? சந்தை ஆக்கி விட்டுருவாங்க சபையை. யாரை செலக்ட் பண்ணி அடிச்சாங்க தெரியுமா? ஆறுதலின் மகன். ஸ்தோத்திரம். ஸ்தேவான் பெரிய அற்புத அடையாளம் செஞ்சார் ஊழியக்காருக்கு இணையா. என்னைக்காவது நாங்களும் உங்களை மாதிரி தான் காலரை தூக்கி விட்டாரா? சொல்லுங்க. அப்படி செய்யக்கூடாது. ஊழியக்காருக்கு இணையான அற்புதம் நீங்கள் செய்யலாம், ஆனால் நீங்கள் முழுமையாக கர்த்தருக்கு அழைக்கப்பட்ட ஊழியருக்கு இணையாக முடியாது. அதையும் மனசுல வச்சுக்கணும். ஆமென். நீங்களும் அற்புத அடையாளம் செஞ்சு ஆத்துமக்கள் ஆதாயம் பண்ணலாம்,
அதனாலே நீங்கள் முழுமையாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் இணைய காலத்தை தூக்கி விடவோ உங்களோட நாங்க மேல நினைக்கவோ முடியாது, நினைக்க கூடாது. ஆமென். அதுக்காக தேவன் உங்கள் மூலம் கிரியை செய்யவில்லை. நீங்களும் சபைகளை ஸ்தாபிக்க முடியும், நிறுவ முடியும், உண்டாக்க முடியும், சபையை நடத்த முடியும். அதனால முழுவதுமாக கர்த்தரால அழைக்கப்பட்ட அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், மேய்ப்பர்கள், போதர்களுக்கு இணையா நாங்களும் அப்படின்னு காலர் என்ன பண்ணக்கூடாது, தூக்கி விட்டுறக்கூடாது, மேட்டிமிக்கு இடம் கொடுத்துடக்கூடாது, கீழ்ப்படியாமைகளை போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா தேவனால இப்படி பயன்படுத்தப்பட்ட ஸ்தேவான், பிலிப்பு, மற்ற யாரும் ஒருவரும் அப்படி செய்ததே கிடையாது. எவ்வளவு கிருபை பெற்றவங்களானாலும் கர்த்தர் தங்களுக்கு வைத்த ஊழியக்காரர்கள் மேற்பார்வைக்குள்ள இருந்து அதையெல்லாம் அவர்கள் செய்திருப்பதாக நாம் காண முடிகிறது. ஏனென்றால் அவர்கள் ஊழியக்காரர்களுக்கு போட்டியாகவும் என்ன பண்ணல, ஒரு ஊழியத்தையும் அவர்கள் செய்தது கிடையாது, ஊழியக்காரருக்கு ஆதரவாகவே செய்திருக்கிறார்கள். ஆமென். நீங்கெல்லாம் எழுப்பி ஊழியம் செய்ய, சுவிசேஷம் சொல்ல போயிட்டா எங்களுக்கு வேலை கொஞ்சம் மிச்சம் தானே, சொல்லுங்க. நீங்கெல்லாம் பேய் ஓட்ட ஆரம்பிச்சா 2 மணிக்கு எழுந்து கண்ணை தொலைச்சிட்டு அரை தூக்கத்துல ஓட வேண்டியது எங்களுக்கு மிச்சம் தானே, சொல்லுங்க. உண்மைதானே? நீங்கெல்லாம் ஆத்மா ஆதாயம் பண்ண போயிட்டா எங்களுடைய எங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு, வயசாக கொஞ்சம் ரெஸ்டும் தேவைப்படலாம். நீங்க செஞ்ச எங்களுக்கு இன்னும் அது நல்லது தானே. நீங்கள் சபைகளை ஸ்தாபிச்சா, சபைகளை நடத்த ஆரம்பிச்சிட்டா, ஒரே ஆளு போய் 4 சபையை நடத்தி, எங்க ஊர்ல சொல்லுவாங்க நாயா பேயா அப்படின்னு, அல்லேலூயா, அலையிறது. காலையில 7 to 9 ஒரு சர்வீஸ், 10 to 12 ஒரு சர்வீஸ், 1 to 3 ஒரு சர்வீஸ், 4 to 7 ஒரு சர்வீஸ். ஒரே ஆளு சீக்கிரம் செத்து போயிடுவான். அல்லேலூயா. நிறைய ஊழியக்காரன் சீக்கிரம் பரதேசிக்கு போக காரணம் என்ன? யாரையும் ஊழியம் செய்ய விடுறதில்லை, யாரையும் ஒன்னையும் செய்ய விடுறதில்லை, எல்லாத்தையும் நானே செய்யணும்னு சீக்கிரம் பரலோகத்துக்கு டிக்கெட் எடுத்தாரு. செய்யலாமா அப்படி? சொல்லுங்க. நீங்களும் என்ன பண்ணக்கூடாது, எல்லாமே ஐயா பார்த்துக்குவாங்க, எல்லாமே விழுப்புரட் ஐயா பார்த்துக்குவாங்க. நமக்கு வேலை என்ன? வரமா, உட்கார்றோமா, கையை தட்டுறோமா, பாட்டு பாடுறோமா, அல்லேலூயா சொல்றோமா, செய்தியை கேட்கறங்கம்மா, ஆமையம் போடுறோமா, காணிக்கு கொடுத்தோமா, பத்திரமா போறோமா, அடுத்த வாரம் வந்து அதே செய்யறோமா. இப்படி இருந்தா நாங்கள்லாம் சீக்கிரம் ஒரு மாதிரி ஆகி போயிடுவோம். அல்லேலூயா. அதனால எங்களுடைய பாரங்களை சுமப்பதற்கு, ஒத்தாசையா நிற்பதற்கு இந்த மாதிரி ஊழியத்தெல்லாம் நீங்க செய்ய முன்வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இந்த பர்னபாவை எப்படி செலக்ட் பண்றாங்க சபையை நடத்தினா, அப்போஸ்தலருக்கு அவன் எப்படி இருந்திருக்கிறான்? ஆறுதலில், அவருடைய பேரு வேற, பழைய பேரு. ஆனா அப்போஸ்தலர் அவருக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க? ஆறுதலின் மகன். அல்லேலூயா. என்ன பேருங்க? அப்பனா அப்போஸ்தலருக்கு அவர் எவ்வளவு ஆதரவா இருந்திருக்கிறார், சபையாருக்கு எவ்வளவு ஆறுதலா இருந்திருக்கிறார். அப்ப அவருடைய ஒவ்வொரு ஆட்டிடியூடும், அவர் செய்யற ஒவ்வொரு கிரியும் காரியமும் சபைக்கும், பரிசுத்தவான்களுக்கு, தேவ ஊழியர்களுக்கு ஆறுதலை தரக்கூடியதா இருந்திருக்கு. அல்லேலூயா. அதனாலதான் புதுசா ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற இந்த சபையை நடத்த யார அனுப்பலான்னு யோசித்தவங்க, ஆறுதல் செய்யக்கூடிய இவனை அனுப்பிச்சோம்னா பொறுமையா இருந்து அரவணைச்சு அன்பு காட்டி உற்சாகப்படுத்தி நல்லா நடத்துவான்னு அவன் விசுவாசியா இருந்த போதுன்னு அவனை அனுப்பினார்கள். அல்லேலூயா. அவன் பரிசுத்த ஆவியை பெற்றவனும் நல்லவனுமா இருந்தபடினாலே அநேகர் கர்த்தரிடத்திலே சேர்ந்தார்கள். அல்லேலூயா. இந்த நல்லவன் இந்த அந்தியோகியா சபையை நானே நடத்தி நானே பாடையில ஏறுன்ற தரிசனத்தோட இல்லாம அவன் யோசிக்கிறான், இந்த சபையை நம்ம விட சிறப்பா நடத்த யாரால முடியும்னு யோசிக்கிறான். அப்படி யோசிக்கணும். ஒரு நல்ல ஊழியக்காரங்களுக்கு அடையாளம் என்னன்னா, நம்மளை விட சிறப்பா ஊழியம் செய்ற யாராவது நம்ம கூட இருந்தா பரவாயில்லை அப்படின்னு யோசிச்சா அவன் தேவனால அழைக்கப்பட்டு ஊழியம் செய்றவன். ஏன் கூட எனக்கு இணையாவோ எனக்கு மேலாகவோ ஒருத்தனும் இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறானா அவன் பிழைப்புக்காக ஊழியம் செய்கிறான். இந்த வித்தியாசத்தை நம்ம என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நல்ல ஆவியுள்ள நல்லவனாகிய பர்னபா யோசிக்கிறான், அடடா, சவுலுன்னு ஒருத்தவன் ரட்சிக்கப்பட்டாரு, ஆண்டவர் சந்திச்சாரு, அந்த மனுஷனை அழைச்சிட்டு வந்து இந்த ஊர்ல நம்ம கூட ஊழியத்துல வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கு அந்த ஊழியன்னு போய் தச்சு பட்டணத்துக்கு அவரை தேடி போய் அவனை கையோடு இழுத்துக்கிட்டு வந்து
தான் கூட ஊழியத்துல வச்சுக்கிட்டார். அல்லேலூயா. இப்போ சாரி, தண்ணி கொஞ்சம் சூடா, அடிக்கடி அதை வாட்ச் பண்ணி கொஞ்சம் இந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சரி, அடுத்து என்ன ஆகுது? பவுலனே வச்சுக்குவோம். பர்னபாவும் பவுலும் விசுவாசியாக இருந்து அங்க என்ன பண்றாங்க? ஏறக்குறைய 1 வருஷ காலம் சத்தியத்தை மக்களுக்கு போதித்து அந்த சபையை நடத்துறாங்க. அல்லேலூயா. பிறகு கர்த்தர் அவங்கள தீர்க்கதரிசிகளாகவும் போதரகாகவும் ப்ரொமோட் பண்ணாரு. அடுத்து அப்போஸ்தலரா ப்ரொமோட் பண்ணி விட்டார். திறந்து வைமா தங்கம், திறந்து கொடுமா. நன்றிம்மா. சரி, அப்போ ஆறுதல் செய்யக்கூடிய மக்கள் எல்லாரையும் சபையை நடத்த விட முடியுமா? நீங்க உண்மையான, கர்த்தருக்கு பயந்த, நல்ல சாட்சி உள்ள, மற்றவரை மதிக்கக்கூடிய, அன்பு பாராட்டக்கூடிய, அரவணைக்கக்கூடிய, மன்னிக்கக்கூடிய, பொறுத்து கொள்ளக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஆறுதல் செய்யக்கூடிய குணங்களை உள்ளவங்களா இருந்தீங்கன்னா உங்களை கொண்டு தாராளமாய் கர்த்தர் மகிமைப்படுவார். உங்களை தாராளமா சபையை நடத்த பயன்படுத்தி கொள்ளலாம். ஆமென். அல்லேலூயா. அப்ப அதற்கு தகுதியானவர்களாய் நீங்கள் உருவாவதற்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். ஆமென். அல்லேலூயா. அடுத்து இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. அடுத்து விசுவாசிகள் கொடுக்க வேதம் அனுமதித்திருக்கிற இன்னொரு ஊழியத்தை சொல்றேன் பாருங்க. ஆமா அக்கா, 8ஆம் அதிகாரம் 12-13 படிங்க. தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திற்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்தது. அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது பாருங்க, புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு அடுத்தவைகளையும் பிலிப்புனா யார் சொன்ன? பந்தி விசாரணை செய்கிற ஒரு விசுவாசியாக பிலிப்பு பிரசங்கித்ததை கேட்ட அநேக புருஷரும் ஸ்திரீகள் என்ன பண்ணாங்க? யார்கிட்ட பெற்றாங்க? அடுத்து மந்திரவாதி ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகிறான். யாருகிட்ட பெற்றாங்க? அங்க அப்போஸ்தலர்கிட்ட இருக்குதா? அங்க அப்போஸ்தலர் இருந்தாங்களா? தீர்க்கதரிசி இருந்தாங்களா? சுவிசேஷம் இருந்தாங்களா? போதகர் இருந்தாங்களா? மெய்ப்பர் இருந்தாங்களா? அவங்க எல்லாம் எருசலேம்ல இருக்கிறாங்க. இவன் சமாரியாவில சுவிசேஷம் அறிவிச்சு ஆத்துமா ஆதாயம் பண்றான். தான் ஆதாயம் பண்ணின அந்த ஆத்துமாக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு தேவன் பிலிப்பையே பயன்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு ஆச்சரியமான விஷயம், 29ஆம் அதிகாரத்துல ஆவியானவர் பிலிப்பை ஒரு கந்தாகிய மந்திரி கிட்ட நடத்துறார். வனாந்தரத்துல எருசலேமுக்கு வந்துட்டு திரும்பி போற கந்தாகிய எத்தியோப்பிய நாட்டு மந்திரி கிட்ட போய் அவன் ரதத்தோட சேர்ந்துகின்றாரு. அங்க வந்து சேர்ந்துக்கிறாரு. அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் படிச்சுட்டு போறான். அதுக்கு விளக்கம் கொடுக்க வைக்கிறாரு. விளக்கு கேட்டே வந்தவன், நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு ஏதாவது தடை உண்டான்னு கேட்கிறான். நீ விசுவாசித்தால் எந்த தடையும் இல்லை. அல்லேலூயா. உடனே நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னதும், வாங்க எருசலேமுக்கு 2 பேரும் திரும்ப போய் அப்போஸ்தலர் கையால ஞானஸ்நானம் எடுத்துட்டு போங்கன்னு கூப்பிட்டாரா? சொல்லுங்க. அப்பவே அந்த விசுவாசி பந்தி விசாரணைக்காரன் மந்திரிய தண்ணியில இறக்கி முடிக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டு கிளம்பிட்டான். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமா? ஒரு விசுவாசி சாதாரண ஸ்திரீக்கும் ஞானஸ்நானம் கொடுக்க அதிகாரம் உண்டு. என்ன செய்யலாம்? அடுத்து பெரிய மந்திரவாதி மந்திரவாதிக்கும் கொடுக்கலாம். வேற யாருக்கு கொடுக்கலாம்? மந்திரிக்கே கொடுக்கலாம். மந்திரவாதிக்கும் கொடுக்கலாம், மந்திரிக்கும் கொடுக்கலாம். கர்த்தர் இதுல எந்த பாரபட்சமும் பார்க்கிற தெய்வமே கிடையாது. ஆனா நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, விஐபிக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும்னா 10,000 பேருக்கு பாஸ்டா இருக்கிற விஐபியை கூப்பிடுவாங்க. நடக்குதா இல்லையா? என்னங்க ஒரு மாதிரியா பாக்குறீங்க? நடக்குதா இல்லையா? ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்தாபன தலைவர் வந்ததான் ஞானஸ்நானம் கொடுக்கணும். வேற யாரும் அந்த ஸ்தல பாஸ்டரை கூட கொடுக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். யாரும் பாடி பரதேசி ஒண்ணுக்காக அத்தல வந்தா நீயே கொடுத்துறியா அப்படின்றது. வரவங்களாம் யாரு? பெரிய பெரிய பணக்காரங்க, படிச்சவங்க, பெரிய ஆளுக்கெல்லாம், வெயிட் பண்ணு,
ஒரு 2 மாசம் ஆகும், நான் வரேன், எனக்கு டேட் இல்லை, வெயிட் பண்ணுன்னு வந்து ஸ்தாபன தலைவர் கொடுக்குறாரு. இதெல்லாம் பைபிள்ல இருக்குதா அப்படி? அப்பெல்லாம் இப்ப கிடையாது ஆதி சபையில. இதெல்லாம் ஆதி சபை அப்போஸ்தலர்லாம் கௌரவ குறைவா எடுத்துக்கவே இல்லை. என்ன ஆண்டவரே, எதுக்கு எங்களை ஊழியத்துக்கு அனுப்பிச்சீங்க? எதுக்கு எங்களை அப்போஸ்தலரை கூப்பிட்டீங்க? எதுக்கு எங்களை தீர்க்கதரிசியை கூப்பிட்டீங்க? எதுக்கு எங்களை சுவிசேஷரை கூப்பிட்டீங்க? எதுக்கு எங்களை மேய்ப்பரா வச்சீங்க? எதுக்கு எங்களை போதகராக்குனீங்க? எங்களெல்லாம் அசிங்கப்படுத்துறதுக்காக எங்களை விட்டுட்டு விசுவாசியை வச்சு கொடுங்க, நீங்க ஞானஸ்தானம் இப்படியாவது சொன்னாங்களா? எங்களை கேவலமா இருங்க ஆண்டவரே. 3 பேரை அனுப்பி பெற்று நாங்க இருக்கிறோங்க எருசலேம்ல, என்ன அப்படி தலை முடிக்கிற போது 1 மாசம் காத்திருக்க வேண்டியது நாங்க வர வரைக்கும் அப்படின்னு அவசரமா பிலிப்பை வச்சு கொடுக்கணும். அந்த மந்திரி இங்க வந்து எடுத்துட்டு போனான்னா, ஒரு மந்திரிக்கு போய் ஒரு விசுவாசியை வச்சு கொடுத்தா எங்களுக்கு என்ன மரியாதை? எவனா மதிப்பானா எங்களை? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விசுவாசியை வச்சு கொடுக்குறீங்க, எங்களை வேண்டுமே இருக்கு ஆண்டவரே, மருந்து குடிச்சு சாவல கொடுக்க ஆண்டவரே நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா. அல்லேலூயா. ஒரு ஊழியர் சொன்னார், உங்ககிட்ட ஊழியரை பத்திலாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாது, வேணாம். இப்படி யாராவது சொன்னாங்களா? சொல்லுங்க. எந்த அப்போஸ்தலன் அப்படி கௌரவ குறைவா பார்த்தாங்களா? ஈகோ பார்த்தாங்களா? பிலிப்பை வச்சு கர்த்தர் கொடுத்தாரா? கொடுக்கட்டம்பா, ஸ்தோத்திரம், அவர் நாம மகிமைப்படட்டும். யாரு குத்தனா என்ன? நெல்லு என்ன வாங்கணும்? என்ன வாங்கணும்? அரிசி ஆகணும், அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். மந்திரிக்கு கொடுத்தாரா? கொடுத்துட்டு போட்டோம். இன்னும் இப்ப கர்த்தரை செஞ்சா அதை தடுக்க நாங்க யாரு? ஸ்தோத்திரம். இல்ல பிலிப்புவே, நீ மகா துணிகரக்காரன், ஒளியின் தூதி ஆகும் இல்லவன், ஆத்தும ஆதாயம் பண்ண அற்புதம் செஞ்ச, ஆத்தும ஆதாயம் பண்ண எங்க கிட்ட சொல்லி அனுப்பல, நாங்க வந்து ஞானஸ்தானம் கொடுத்துருப்போம்ல அப்படின்னா அவனுக்கிட்ட சண்டை போடல. நீ கொடுத்த ஞானஸ்தானம் கேன்சல் பண்ணுகிறோம், திரும்ப நாங்க கொடுத்தாதான் அதை ஒத்துக்கும் அப்படிலாம் அடம் பிடிச்சாங்களா? இன்னைக்கு அடம் பிடிப்பாங்க. ஸ்தோத்திரம். அப்படிலாம் இல்லை. ஆனால் பிலிப்பு பாருங்க, ஞானஸ்தானம் வரைக்கும் கொடுத்தார், உடனே என்ன பண்ணாரு? அது வரைக்கும் தன்னை கர்த்தர் நடத்தினதை அவர் புரிந்து கொண்டார். இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணக்கூடாது? அப்போஸ்தலருக்கு தகவல் கொடுத்து அனுப்புறாரு. அவங்க வந்து யார் அனுப்புறாங்க? சமாரியாவுக்கு யோவானையும் பேதுரை அனுப்பி அவங்க வந்து அபிஷேகத்துக்குள்ள நடத்துறாங்க. அல்லேலூயா. அப்ப பிலிப்புக்கு தன்னுடைய லிமிட் தெரியுது. கர்த்தர் உங்களை பயன்படுத்தினாலும் உங்க லிமிட் உங்களுக்கு தெரியும். ஆமென். அதே மாதிரி எது வரைக்கும் நடத்துறாரோ அது வரைக்கும் நிக்க பழகணும். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம பிலிப்பு கிட்ட கத்துக்கிற விஷயம். ஸ்தோத்திரம். அப்படி அவன் ஒழுங்கும் முறையும் கீழ்ப்படுத்தி உள்ளவனும் நல்ல நல்ல மனசு உள்ளவனா இருந்ததுனாலதான் பின்னால கர்த்தர் அவனை முழு நேர சுவிசேஷகரா ஏற்படுத்தினாரு. பின்னால அவர் வந்து பேதுரு ஸ்தாபித்த செசரியா சபையின் கண்காணி அந்த அப்போஸ்தலர் 21 பார்க்க முடியும். அந்த செசரியாவுக்கு விசிட் வந்த போது பவுல் அநேக நாள் அவங்க வீட்டுல தான் தங்கினார். எந்த ஊழியமும் முறையா நடக்குமானால் கர்த்தர் அதுல மகிமைப்படுவார், ஊழியக்காரர்கள் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்வார்கள். ஆமென். அல்லேலூயா. பிலிப்பு வந்து எவ்வளவு கிருபை பெற்றனோ வந்தாலும் தன்னுடைய லிமிட்டை அறிந்து சரியாய் ஊழியக்காரோட இணங்கி கீழே இருந்து கீழ்ப்படிஞ்சு அவங்களை மதித்து அவன் ஊழியத்தை சரியா நிதானமா செய்தபடினாலதான் அவங்க ஊழியரை அங்கீகரிச்சாங்க. அவன் கண்காணியா இருந்த செசரியா சபையில வந்து பவுல தங்கி ஊழியம் செஞ்சுட்டும் போனார். ஆமென். எதுவும் யாரையும் காயப்படுத்தக்கூடிய குறை உண்டாக்கக்கூடிய விதத்துல என்ன பண்ணக்கூடாது? உங்க ஊழியம் இருக்கவே கூடாது. ஆமென். அல்ல இன்னொரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றேன் பாருங்க. அப்போஸ்தலர் 10ல 44 இருந்து 48 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஸ்தோத்திரம், குறிச்சு வச்சுங்க. அங்க கொர்நேலியு வீட்டுக்கு பேதுரு யோப்பா பட்டணத்துல சில விசுவாசிகளோட வர கர்த்தர் அவர் நடத்தி வர அங்க பேதுரு பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணும் போதே ஆவியை பெற்றுக்கொண்டாங்க கொர்நேலியு வீட்டார், நண்பர்களும் உறவினர்களும். என்ன பாருங்க, குறிச்சு வச்சுக்கங்க. அப்போஸ்தலர் 10:44-48 வரைக்கும் குறிப்பா குறிச்சு வச்சுக்கங்க. அங்க அவங்க அபிஷேகம் பெற்றுட்டாங்க. பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது கொர்நேலியு வீட்டாரும் நண்பரும் உறவினர்களும் அதை கேட்டவங்க, பிரசங்கத்தை கேட்டவங்க அபிஷேகம் பெற்றுட்டாங்க. அபிஷேகம் பெற்றது 48ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் பாருங்க, கர்த்தருடைய நாமத்துல அதுக்கு முதல்ல 47ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பேதுரு, அதுக்கு முதல்ல வசனம், பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள். யாரு விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள்? பரிசுத்தாவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போலன்னு யாருகிட்ட பேசுறாரு பேதுரு? இப்போ
தன்னோடு கூட யோப்பாவிலிருந்து வந்த விருத்த சேதனங்கள், அதாவது யூத விசுவாசிகளுக்கிட்ட பேசுறார். நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு ஏவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று அவங்க கிட்ட சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டானா, யாருக்கு கட்டளையிட்டு இருப்பான்? யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தாரோ அவங்க கிட்ட தானே கட்டளையிட்டு இருக்க முடியும். ஆனால் நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கா போடாதபடி தண்ணீரை விளக்க கூடாதுப்பா, என்ன செய்யுங்க, இவங்களுக்கெல்லாம் ஞானஸ்நானம் கொடுங்க என்று கட்டளையிட்டு இருக்கிறார். யாரு? பேதுருங்க. எவ்வளவு பெரிய அப்போஸ்தலர் அவரு. விஐபி ஃபேமிலி. கொர்நேலியு யாரு? நூற்றுக்கு அதிபதி. அப்ப நண்பர் உறவினர்லாம் விஐபிலாம் வந்திருப்பாங்கல்ல, எப்பேற்பட்டாலும் வந்திருப்பாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க எல்லாம் ஒதுங்கடா நான் தான் கொடுப்பேன் அப்போஸ்தலர்னு இல்லாம தான் கூட வந்த விசுவாசிகளை வைத்து ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறாரு பேதுரு. அல்லேலூயா. இந்த மனசு இன்னைய பேதுருகளுக்கு வேணும்னு ஜெபம் பண்ணு. ஆமென். நல்ல கிருபை பெற்ற சபையா இருங்க நீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆண்டவர் பேதுரு போல ஆதி அப்போஸ்தலர் போல நல்ல தரிசனம் உள்ள, பாரம் உள்ள, சத்திய வெளிச்சம் உள்ள ஊழியக்காரர்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆமென். இந்த மாதிரி ஊழியக்காரங்க கிடைக்கிறதெல்லாம் அபூர்வத்திலும் அபூர்வம். இந்த 26 வருஷம் ஊழியங்கள்ல இந்த மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரை தான் நான் என் கண்ணால பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. பல ஆயிரம் ஊழியர்களை பார்த்துட்டேன் கண்ணால, பல லட்சம் கிறிஸ்தவர்களை பார்த்துட்டேன். நான் இந்த மாதிரி ஆதி அப்போஸ்தலர் போல பரந்த மனசுள்ள, ஈகோ பார்க்காத, பெருமை பார்க்காத, போட்டி போடாத ஊழியர்களை ஒரு சிலரை பார்த்திருக்கிறேன். அதுல ஒருத்தவங்க தான் ஊழியர். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுறாங்க. அதனால இந்த ஊழியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். மாறிடுச்சு, ஒரே குறிச்சு வச்சுங்க. நான் பிரசங்கம் பண்ணல. அடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ள நடத்துற ஊழியத்தை நீங்க செய்யணும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10, 17 ஞானஸ்தானம் கொடுக்கிற ஊழியம் உங்களுக்கு இருக்கிறதுக்கு இன்னொரு ரெஃபரன்ஸ் இருக்குது. அப்போஸ்தலர் 22, 12 to 16. அந்த இடத்துல பவுலுக்கு அனனியா என்ற ஒரு விசுவாசி சீசனை வச்சுதான் கர்த்தர் ஞானஸ்தானம் கொடுத்ததா அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 12 to 16 வரைக்கும் வாசிக்க முடியும். அதே அனனியா என்ற விசுவாசியை கொண்டு கர்த்தர் சவுல, ரட்சிக்கப்பட்ட சவுல ஆவியின் அபிஷேகத்துக்குள்ள நடத்தினதாக நீங்க அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10, 18 வரைக்கும் பார்க்க முடியும். அப்போ விசுவாசிகள் என்னென்ன ஊழியெல்லாம் செய்ய முடியும் சொல்லுங்க? அற்புத அடையாளத்தோட சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியத்தை செய்யலாம், சபையை ஸ்தாபிக்கிற ஊழியத்தை செய்யணும், போதிக்கிற ஊழியத்தை செய்யணும், சபையை நடத்தும் ஊழியம். ஊழியக்காரர் அனுப்பினால் நீங்க என்ன பண்ணணும்? அவங்களுடைய மேற்பார்வையிலிருந்து போயிட்டு சபைகளை நடத்தணும். சபை நடத்துற ஊழியம். ஊழியக்காரங்க பாப்பா நீ ஞானஸ்தானம் கொடுன்னு கூப்பிட்டு சொன்னா, ஐயா அதெல்லாம் நான் செய்ய முடியும், நாங்க செய்யலாமா ஐயா, தெய்வ குத்தங்க ஐயான்னு அப்படி இல்லாம சாட்சி உள்ள மக்களை தான் கூப்பிட்டு கொடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் தைரியமாக தாராளமாய் கொடுக்கலாம். அல்லேலூயா. ஞானஸ்தானம் கொடுக்கிற ஊழியம் கூடுமானால் பரிசுத்த ரட்சிக்கப்பட்டு மக்களுக்கு அவர்கள் மேல் கைகளை வைத்து பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள வைக்கக்கூடிய ஊழியத்தையும் விசுவாசிகள் செய்ய முடியும். அல்லேலூயா. அப்ப ஊழியக்காரர்கள் விசுவாசிகளை எந்தெந்த ஊழியத்திலெல்லாம் பயன்படுத்தலாம் என்று இவ்வளவு தெளிவாக வேதத்துல இருக்கு. அப்படியானால் சபையார் இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்து ஊழியக்காரருக்கு உதவியாக இந்த ஊழியங்களை செய்வதற்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் இந்த சபை ஆண்டவர் வருகை வருவதற்கு இன்னும் தாமதமாகுமானால் ஒரு பெருகுகிற சபையாக, அநேக கிளை சபைகளை கொண்ட சபையாக மாறுவதில் எந்த சந்தேகமும் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமா? அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.